நமக்கு தெரிஞ்ச ஒரு சூறா இருக்கு. அலம் நஷ்ரா சொல்லுங்களேன். லக்க சதரக் வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி. அது எப்பயுமே நாம உம்முன்னு இருப்போம், இமாம் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. ஓதுணும்ல. அதில் அல்லாஹ் சொல்றான் வரஃபஅனா லக்க திக்ரக். நபியே, உம்மை பற்றிய பேச்சை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நாயகமே, உங்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தியதாக சொல்லுகிறானே, எப்படி உயர்த்தினான் என்று தெரியுமா? கேட்டது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ஆயத்தை அவர் தான் கொண்டு வர்றார். உங்களுடைய புகழை அந்தஸ்தை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, எப்படி உங்க புகழ் உயர்ந்தது என்று தெரியுமா? பெருமானார் மௌனம் காத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய வரலாறு உலகத்திற்கு தேவை என்பதினால் உங்களுடைய திருநாமத்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். எங்கு தெரியுமா? தன் அளவிற்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், பின்பற்ற வேண்டிய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிரியேட் பண்ண முடியாதுங்க. இந்த உலகம் முழுவதும் வாழுகிற ஏறத்தாழ 300 கோடி மக்கள், பல லட்சம் மஸ்ஜிதுகள், பாங்கு சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உலகம் முழுவதும் என் பெயர் உச்சரிக்கப்படும் இடமெல்லாம் உங்களுடைய பெயரை நான் உச்சரிக்க வைப்பேன். மனுஷனால கிரியேட் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. தன் ஹபீபை அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் உச்சரிக்க வைத்துக் கொண்டே இருப்பான். நாம தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம், புகழலாமா வேண்டாமா. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்லிட்டான், உலகத்தில் எந்த மனிதனுக்கும் எந்த நபிக்கும் இல்லாத அந்தஸ்தை என் நபிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நான் சொல்றேன், என் நபி மேல நான் ஸலவாத்து சொல்றேன். என் மலாயிகத்துமார்களும் சொல்லுகிறார்கள், விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபி மீது ஸலவாத்து சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை நாம் வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறோம். எந்த அடிப்படையில் பெருமானாரிலிருந்து நாம் நம்மை நழுவிக் கொண்டு போகுதல் நியாயமாகும்?